இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கே மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. சரி இன்னைக்கு டீ போடுற டைமில் மரவள்ளிக்கிழங்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக போட்டுருவோன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங்க்கு டீ போட்டுட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸ்டாக மரவள்ளிக்கிழங்க வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டீ போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே நெக்ஸ்ட் டேக்கு அதாவது நாளைக்கு நான் வந்துட்டு கூழ் குடிக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அதனால் இந்த ராகி மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுட்டா இது ஒரு நாளெல்லாம் ஃபர்மெண்ட் ஆக விட்டுடணும். ஸோ அதனால் நான் ஃபர்மெண்டிங்க்கு இதை கரைச்சி ஒரு பக்கம் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதை நான் நெக்ஸ்ட் டே காசி அதுக்கப்புறமா கூழ் குடிக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ சம்மர் ஆரம்பிச்சிடுச்சு, அதனால தான் கூழ் ஐடியாவுக்கு நாங்கள் மாறிட்டோம். மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மண் இருக்கும், அது எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணி அதை நான் குக்கரில் அப்படியே போடாமல் ஒரு பிளேட்டை அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி அதில் ஊற்றிட்டு லைட்டாக அதில் உப்பு கொஞ்சம் தெளித்து விட்டுடுவேன். ஏன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் உப்பு இல்லாமல், அதனால் உப்பு தெளித்து விட்டுட்டு அதை நான் குக்கரில் ஒரு 6 to 7 விசில் விட்டுடுவேன் நான். அதுக்கப்புறமா ஈவினிங் டீ கூடவே அந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டு தான் டீ குடிச்சிட்ருக்கோம் இன்றைக்கின்னு இல்லை, எப்போவுமே நாட்டு சர்க்கரை தான். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் பால் ஊற்றி இது வந்துட்டு தயிர் வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணலான்ட்டு ஒரு இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் தயிரும் ரெடி பண்ணி ஈவினிங் டீ குடித்து இந்த டேயை முடிச்சுக்கிட்டோம்.